விண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாள். தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா. பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாட. ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண ஃபோல்டரே டிலீட் ஆயிருக்கு. ஏய் என்னடி ஆச்சு? இப்போ தானே வந்த, நல்லா தானே வந்த, என்னாச்சு? எதுக்கு அழுதுட்ருக்க? யாரதான் சொன்னாங்களா? சந்தியா. ஏன் நிலா என்னடி ஆச்சு? என்னாச்சுன்னு சொன்னதான் எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லு ஃபஸ்ட்டு. நீ எதுக்கு இப்போ அழுகுற? என்னன்னு சொல்லு. வீட்டில் யாராவது திட்டினாங்களா? இல்லை எங்கள் ஆஃபீஸில் யாராவது சொன்னாங்களா? என்னாச்சும்மா? எதுக்கு இப்படி எழுதிட்டுருக்க? யாரும் எதுவும் சொல்லலை. யாரும் எதுவும் சொல்லலையா? அப்போ எதுக்குடி அழுதுட்ருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. வந்த உடனே அழுதுட்ருக்கே, என்னாச்சு? யாரும் எதுவும் சொல்லலைன்ற, என்னாச்சு அப்போது சொல்லு. திவ்யா அங்கே பாரு, நிலா அழுதுட்ருக்கா. என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? யார்கிட்ட ஏதாவது ஓவராக வாய் பேசியிருப்பா, அதான் நல்லா திட்டி விட்டு அனுப்பியிருப்பாங்க. என்ன இருக்குமோ. ஆனால் வழுவுறதை பார்க்கும்போது நிம்மதியாக இருக்குது. ரொம்ப சீன் போடுவா, இவ தான் பெரிய இவ மாதிரின்னு. அப்படியெல்லாம் எதுவும் தெரியலையே, ஏதோ பிரச்சனை போலையே. ரொம்ப நேரமாக அழுதுட்ருக்கா. ஆமாம் ஆமாம், வந்ததுலேருந்து மேடம் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இப்போ கேட்போமா என்னென்னு? சரி கொஞ்ச நேரம் பார்ப்போம், வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் போய் கேட்கலாம் என்னன்ட்டு. சந்தியா, எங்கள் டீமில் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம்ல, நான் கூட சொல்லியிருந்தேன்ல, இதனோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அதுவும் இல்லாமல் விஜய் சார் வந்து என்கிட்ட தான் ஃபைனல் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாருன்ட்டு. எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. ஆமாடி சொல்லியிருந்த. ஏன் உனக்கு பயமாக இருக்கா ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு? அதுக்கு தான் எழுதிட்டுருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நான் மொத்தமாக கம்ப்ளீட்டே பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணி ஃபோல்டர்லாம் வச்சுட்டேன். எல்லாருமே என்கிட்ட தான் சப்மிட் பண்ணாங்க. விஜய் சார் என்னெல்லாம் சொன்னாரோ அதே மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, கிளைண்ட்கிட்ட சப்மிட் பண்ணணும். அப்புறம் என்னடி, அதான் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்கல, அப்புறம் என்ன? எதனால் அழுகுற? எனக்கு ஒன்றுமே புரியல. அது ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் நான் ஃபைனலாக ரெடி பண்ணியிருந்தேன் ஃபோல்டர் இல்லடி. என்னடி சொல்கிற? ஃபோல்டரே இல்லையா? நீ ஒழுங்காக செக் பண்ணியா? எல்லா ஃபோல்டரும் செக் பண்ணியா? நான் வந்ததுலேருந்து மொத்தமாக செக் பண்ணிட்டேன் சந்தியா, அந்த ஃபோல்டரே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு புரியல. இன்றைக்கி வேறு கிளைண்ட்டு சப்மிட் பண்ண லாஸ்ட் டே. நான் என்ன பண்ணுறது எனக்கு புரியலடி. ஐயோ என்னடி இப்படி சொல்கிற? சரி ஓகே எனக்கு புரியுது. இப்போ என்ன பண்ணுறது? அவங்க எல்லோரும் சென்ட் பண்ண ஃபைல்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம இப்போ புதுசாக ரெடி பண்ணிடலாண்டி. எவ்வளோ ஆக போகுது? நீ ஆல்ரெடி ஒர்க் பண்ணது தானே, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். அது தாண்டி பிரச்சனையே. நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணது தான், ஆனால் ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டமான ஒரு ஃபைல் கூட என்னோடய சிஸ்டமில் இல்லை. என்னடி சொல்கிற? ஒரு ஃபைல் கூட இல்லையா? சரி விடு. அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஃபைல்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஃபைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கோ. கலெக்ட் பண்ணி எவ்வளோ நேரத்தில் பண்ணலான்னு பாரு. என்னடி நீ தெரியாத மாதிரியே சொல்கிறியே. இங்கே ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டா அதை பைரசி ரீசனுக்காக டெலீட் பண்ணிவிடுவாங்க, தெரியும்ல. யார்கிட்டையுமே இருக்காதுடி. மொத்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு புரியல சந்தியா. ஐயோ ஆமாம். சரி ஓகே ஒன்றும் இல்லை. நான் அகைன் தேடி பார்க்குறேன். நான் வேறு ஏதாவது சோர்ஸ் பண்ண முடியுமான்னு தேடி பார்க்குறேன். சரி திவ்யா போய் கேட்போமா? ரொம்ப நேரமாச்சு, எதுவும் பேசிகிட்டே இருக்காங்க, என்ன ஒன்றும் தெரியல. போகலாம். அவள் எதுக்கு அழுகுறான்றது எனக்கு முக்கியம் இல்லை, அவள் அழுகுறா, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். சரிவா, கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. போய் கேட்போம். நில்லு. திவ்யா சும்மாரு. நிலா என்னாச்சு?
வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் இன்னும் அழுக ஸ்டாப் பண்ணவே இல்லையே. என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஏய், அதான் கேட்குறான்ல, என்னன்னு சொல்லிட்டு அழு. உன்னை யாரை வேணான்னு சொல்ல. இவங்க தான் இது ப்ராஜெக்டில் டிஎல் வேறு. சரி, அட்லீஸ்ட் இவங்ககிட்ட சொன்னாலாச்சும் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். திவ்யா, அது வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டர் டிலீட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, அதுலேருந்து எல்லா காப்பீஸ் அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணாங்கல்ல, எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக எதுவுமே இல்லையா சிஸ்டமில். ஏய், என்ன விளாட்றியா? அவ்வளோ ஈஸியாக நீ வந்து டிலீட் ஆகிட்டு சொல்லிட்டு இருக்க. நீ சொல்கிறது நம்புகிற மாதிரியாக இருக்குது. நீ அதை ஒர்க் பண்ணி முடிச்சிருக்க மாட்ட. அதை மறைக்கிறதுக்காக டிலீட் பண்ணிவிட்டு டிலீட் ஆகிடுச்சின்னு போய் சொல்கிறியா நீ? அது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா உனக்கு? அதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? திவ்யா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி பண்ணிவிட்டு தான் நான் போனேனே நேற்று. இத்தனைக்கும் நேற்று கொஞ்சம் லேட்டும் ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் அது எப்படி டெலிட் ஆகிடுச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் என் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டேன். ப்ளீஸ், நான் போய் சொல்கிறேன் மட்டும் சொல்லாதீங்க. ஏய், இந்த நடிப்பெல்லாம், இந்த வேலையை உன்னை நம்பி கொடுத்தாரு பார்த்தியா? போய் உன்னை நம்பி கொடுத்தார்ல, அவர்கிட்ட போய் நடி. அவரை வேணால் நம்புவார். நானும் இதை நம்ப மாட்டேன். நான் அப்போவே அவர்கிட்ட சொன்னேன், இவன் இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்கா, இவகிட்ட இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ரெப்ரசன்டேஷன் தரீங்களேன்ட்டு. அவர் தான், நீ பெரிய பண்ணி கிழிச்சிருவேன்னாரு. முதல்ல அவர் வரட்டும், அப்போ இருக்கும் உனக்கு. இன்றைக்கே நீ ஆஃபீஸ் வெளியே போகிற. ஆஃபீஸை விட்டு துரத்திட்டு வாங்க தானே இப்படி நடிச்சிட்ருக்க அழுது. எனக்கு தெரியும் உன்னை பற்றி. நீ அதை கம்ப்ளீட் பண்ணாமல் நீயே டெலிட் பண்ணிவிட்டு டெலிட் ஆகிடுச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டுன்னு போய் சொல்லிட்டுருக்கேன். இன்றைக்கி நீ என்ன நடித்தாலும் சரி, இந்த ஆஃபீஸை விட நீ போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. எதுக்கு வழுதுட்ருக்கா இந்த பைத்தியம்? எதுக்கு அவளை திட்டிகிட்ருக்கு இந்த மாதிரி? என்னாச்சுன்னு தெரியலையே. நிலா, நிலா, என்ன இவ ஏதோ ஒன்று சொன்னாலா? எதுக்கு அழுதுட்ருக்க? அவள் எதோ சொன்னால் திருப்பி கேட்கறது விட்டு அழுதுட்ருக்க எப்படி? என்னாச்சு? ஏய், முதல்ல இங்கே என்ன நடக்குது? அவள் என்ன பண்ணான்னு தெரியுமா? நேராக இவன் என்கிட்ட வந்துட்ட. இங்கே பாரு, உன் முட்டைக்கு நான் நோண்டி தூக்கி போட்டுருவேன். இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா. அது கிடக்குது, நீ சொல்கிறீ என்னாச்சு? கேளுங்க மேடம், நல்லா கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணான்னு கேளுங்க, அப்போ தெரியும் உனக்கு. ஐயோ, இன்னைக்கு நிலா செத்தா. கண்டிப்பாக இன்றைக்கி ஆஃபீஸை விட்டு அனுப்பிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, அசால்ட்டாக டிலீட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா இவ. நேற்று கூட நான் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைனல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்லடி, நீ கூட பார்த்தல, என்னை கேட்டல. அந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் நான் கூட உங்கள்கிட்ட சொன்னேனே. அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரே டிலீட் ஆகிடுச்சுடி. ஏய், என்னடி சொல்கிற? டிலீட் ஆகிடுச்சா? எப்படியாச்சு? நீ எப்போ செக் பண்ண? டெலீட் எல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. அவள் ஒர்க்கே பண்ணியிருக்க மாட்டா. அதை மறைக்க தான் இப்படி டிலீட் ஆகிடுச்சு நாடகம் நடிச்சிட்ருக்கா. நீ ஆச்சு நம்புடி, சத்தியமாக டிலீட் தான் ஆகிடுச்சு. நான் ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணாமல் பொய்யெல்லாம் சொல்லலை. நான் ப்ரெசன்டேஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி ஃபோல்டர் பண்ணிட்டு தான் நான் போனேனே. ஆனால் வந்த உடனே அதை எடுத்து ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணேன். பார்த்தா அந்த ஃபோல்டரே இல்லைடி. ஏய், நான் என்ன மற்றவங்க மாதிரி அறிவில்லாதவளா? நான் உன் நம்புகிறேன். நான் தான் நேற்று பார்த்தேன் நீ பண்ணதை. இவங்க எதாவது சொன்னால் அது உண்மையாயிடுமா? உங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராமாலாம் கூப்பிட்டு போய் இது ஓரமாக பண்ணிட்டாருங்க, புரியுதா? இன்றைக்கி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, இவ இன்றைக்கே இந்த ஆஃபீஸை விட்டு ஓடணும். ஏய், என்ன முறைக்கிற? உண்மையை தானே சொன்னேன். இங்கே பாருங்கள், அவள் தான் சொல்கிறாள்ல இப்போ மிஸ்டேக்காக டிலீட் ஆகிடுச்சின்னு. எனக்கும் தெரியுது இது பிரச்சனை தானே. முதல்ல அதை சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் அவளை திட்டிகிட்ருக்கீங்க? இவ வருவா, வேலை செய்கிற மாதிரி நடிப்பா, அதுக்கப்புறம் டிலீட் ஆகிடுச்சின்னு பொய் சொல்லுவா. நான் வந்து அவளுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணுமா? ஏய், முதல்ல ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த பேசிக் ஃபைல்ஸ் எல்லாம் வேணும். அதுவே டிலீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறா இவ பண்ணுறதெல்லாம் பார்த்தா பக்காவாக பிளான் பண்ணிட்டு வந்திருக்கா. அவள் எதுக்குங்க இதை வேணே பண்ணும்? இது அவளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டு. இந்த மாதிரி ஆனால் அவளுக்கு தானே பிரச்சனை வரும்.
அவள் எதுக்கு இதை பண்ண போகிறா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுகிறீங்களா? வேறு எதுக்கு? இந்த ப்ராஜெக்டோட டிஎல் நான் தானே. என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா இவ. அந்த மாதிரி கேடு கெட்ட புத்தியெல்லாம் அவளுக்கு கிடையாது. உங்களை மாதிரி ஆளுக்கு தான் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவள் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறவ கிடையாது. ஏய் ஏய், இப்போ சண்டை போடுறதுக்கான நேரம் இல்லைடி. இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியல. ப்ளீஸ் டி, நீயும் அவங்கள மாதிரி பண்ணாத. ப்ளீஸ் விடு. சரிடி, நீ அழாத. சந்தியா எங்க? நம்ம இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். சரி, சிஏ வந்துட்டாரா? எம்டி சார் வந்துட்டாரா? ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு செக் பண்ணுறேன்னு சொன்னான். அதுவும் இல்லாமல் சிஸ்டம் ஃபுல்லாக செக் பண்ணுறேன்னு சொன்னாடி. அவங்க 2 பேரும் இன்னும் வரலை. என்ன எல்லோரும் கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க? ஆஃபீஸ்க்கு வந்தால் வேலை செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. நல்லா கூட்டமாக நின்று கும்மி அடிச்சிட்ருக்காளுங்க. அடடே, என்ன காலைல உள்ளே நுழைஞ்ச உடனே கண்குள்ளா காட்சியாக இருக்குது. மேடம் அழுதுட்ருக்காங்களே, என்னன்னு போய் கேட்போம். வேலை பண்ணாமல் எல்லோரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? டைம் ஆகலையா? யாருமே லாகின் பண்ணல போல இருக்குது. நீங்கள் என்ன கதை பேசிகிட்டு இருக்கீங்களா? இல்லை மேம், ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம். அதுதான். ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? அதுக்கு எல்லாம் டோனா தானே இருப்பீங்களா? ஃபஸ்ட் என்னன்னு சொல்லுங்கள். அது ப்ராப்ளமா இல்லையா நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதுக்கு நாங்கள் சொல்லணும்? நீங்களே எங்களை மாதிரி எம்ப்ளாயி தான். எதுக்கு இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ஜூனியர், அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறீங்களா? ரேணு மேம் யாருன்னு தெரியாமல் நக்கலாக பேசிகிட்டு இருக்கா. இன்றைக்கி வாங்கி கட்டிட்டு தான் போகிறான். சிஓ மேம் தங்கச்சிக்கிட்டே நக்கலாக பேசுகிறியா நீ? அது மட்டும் இல்லாமல் கேட்குறது ஒரு விதம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கேளுங்க. வந்து இன்னும் பாஸி மாதிரி ஆர்டர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கேட்க வேண்டாம். ஏய், யார் நீ ஃபஸ்ட்டு? நான் உனக்கு ஜூனியரா? ஏய், நான் ஃபஸ்ட்டு இந்த ஆஃபீஸில் யாருன்னு தெரியுமா? இப்போ என்ன, நீங்கள் சிஓட தங்கச்சியாக இருந்தால் அதுக்கு என்ன உங்களுக்கு நான் பயந்து நடங்கணுமா? வாட் எவர், நீங்களும் இங்கே ஒரு எம்ப்ளாயி தான் இப்போ வரைக்கும். உங்கள்கிட்ட எந்த போஸ்டிங்கும் இல்லை, எந்த பவரும் இல்லை. நாங்கள் ஒன்றும் உங்களை பார்த்து பயப்படணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியமும் கிடையாது. ஏய், என்ன கொழுப்பா? நான் ஒன்றும் இங்கே எம்ப்ளாயெல்லாம் ஒன்றும் கிடையாது, புரியுதா? இந்த ஆஃபீஸில் யாருன்னா சிஇஓ. அது மட்டும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் தான் இந்த ஆஃபீஸோட எம்டி. ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுகிற வழியை பாரு, புரியுதா? இங்கே எம்ப்ளாயின்னா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு உனக்கே இங்கே வேலை இருக்காது, சரியா? ஸோ வாயை மூடிட்டு இரு. திவ்யா, இங்கே என்ன பிரச்சனை? இவளுக்கு நல்லா வேணும், நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம். மேம், இங்கே நிற்கிறாள் நிலா, இவ ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். அது எல்லாருமே சப்மிட் பண்ணிட்டோம். ஆனால் இவ அதை டெலீட் பண்ணிவிட்டு வந்து நடிச்சுட்ருக்கா இங்கே டெலீட் ஆகிடுச்சின்னு. வாட்? ப்ராஜெக்ட் டெலீட் ஆகிடுச்சா? எனக்கு புரியல, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறியா? மேம், ஆக்சுவலாக ஒரு ப்ராஜெக்ட் இன்றைக்கி ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். கிளைண்ட் இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி கிளைண்ட் வருவாங்க. ஸோ அதை ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக மொத்த ப்ராஜெக்ட்டும் இவகிட்ட சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் ஒர்க் முடிக்கணுன்ட்டு. இவ ஃபைனல் ஒர்க்கு பண்ணாலா இல்லையான்னு தெரியல. ஆனால் இவ என்ன சொல்கிறா, நான் ஃபைனல் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டேன், ஆனால் என்னோடய ப்ராஜெக்ட்டு இன்றைக்கி டெலீட் ஆகிருக்குன்னு சொல்லிகிட்ருக்கா. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ அது ஒர்க்கே பண்ணியிருக்க மாட்டா. அதனால் சும்மா டெலீட் பண்ணிவிட்டு டெலீட் ஆகிடுச்சின்னு போய் சொல்லிகிட்ருக்கா. இவ அப்படி தான் பண்ணுவோன்னு எனக்கும் தோணுது. ஏய், உனக்கு என்ன ப்ராஜெக்ட்னால் ஈஸியான வேலை நினச்சிட்ருக்கியா? முதல்ல இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் நீ பார்த்துருக்கியா? ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு இங்கே வேலை கொடுத்தா இந்த மாதிரி தான் நடக்கும். நான் ஒன்றும் வேணுன்னே இதை பண்ணலை. நான் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன், அது டெலீட் ஆகிருக்கு. நான் ஒன்றும் பொய் சொல்லலை, எனக்கு பொய் சொல்ல எந்த அவசியமும் இல்லை. அவசியம் இல்லையா? இருக்கே. எங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டா உன்னை இந்த ஆஃபீஸில் வந்து துரத்திடுவாங்கல்ல, அதனால் நடிச்சிட்ருக்க நீ. அவள் தான் ஒர்க் பண்ணிவிட்டேன் டெலீட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாள்ல, நீங்களே இதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கீங்க. நான் ஒர்க் பண்ணதை நானே பார்த்தேன். நேற்று ஒர்க் பண்ணி ஃபோல்டர் போட்டுட்டு தான் போனான். ஏய், நீ அவன் ஃப்ரெண்டு தானே, நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எது உண்மை எது போயின்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாத வேலை பற்றிலாம். இவெல்லாம் ஒரு லோ கிளாஸ்,
இவரெல்லாம் இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் விட்டதே தப்பு. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தா இப்படி தான் பண்ணுவாள். அது மட்டும் இல்லாமல் இது ஆஃபீஸ், இங்கே உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த ஃப்ரெண்டு, இந்த மேட்டு இதெல்லாம் எங்கள் காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், புரியுதா? கரெக்டாக சொன்னீங்க மேம். நானும் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். இவனோ வந்ததுலேருந்து அவளுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. இவங்களுக்கு இந்த ஆஃபீஸை பற்றிலாம் ஒன்றும் கவலை கிடையாது. வந்தோமா, ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோமா, 4 பேர்கிட்ட பேசணுமா, இந்த வேலையை தான் சுற்றிட்டு இருக்காளுங்க இவளுங்க. திவ்யா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதுங்க, புரியுதா? இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான சுச்சுவேஷன். இது எப்படி டீமாக இருந்து சால்வ் பண்ணுறது தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தங்களே இப்படி கார்னர் பண்ணக்கூடாது. ஏய், ஷட் அப் யுவர் மவுத், ஓகே? இவ பண்ண மிஸ்டேக்குக்கு மொத்த டீமே உட்காந்து ஒர்க் பண்ணுமா அகேன்? என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நான் ஒன்றும் அவன் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லலையே. இது பை மிஸ்டேக்கு நடந்திருக்கு. அதுக்காக ஒருத்தரை கார்னர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிக்கணும்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ப்ளீஸ் டி, போதும். எனக்காக நீ எதுவும் பேச வேண்டாம். இது ஃபுல்லாக என்னோடய தப்பு தான். நான் தான் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கணும். என் தப்பு தான். நான் கிளம்புறேன் இங்கேருந்து. நான் இந்த ஆஃபீஸ் விட்டே போகிறேன். என்னது, ஆஃபீஸ் விட்டு வெளியே போகிறியா? இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்துக்கூடாது. நீ பண்ண கொலாப்ஸ்க்கெலாம் யார் பதில் சொல்லுவா? வெயிட் பண்ண, எம்டி சாரும் சிஓவும் வரட்டும். அவங்களே உன் சீட்டை கிழிச்சு உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும். ஒரு ஸ்டெப்பு எப்படி, ஒரு ஸ்டெப்புக்கும் நிறுத்தக்கூடாது. இவங்க சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இப்போ விஜய் சார் வந்தார்னா ரொம்ப டென்ஷனாக என் மேலே ரொம்ப கோவப்படுவார். அவர் என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. என் மேலே தான் எல்லா தப்பும். நான் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கேன். என்னை நம்பி கொடுத்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேயே இப்படி அவரோட ஹோப்பை உடைச்சிட்டேனே. இப்போ எனக்கு வேலை போகுதுன்றது கூட என் பிரச்சனையே இல்லை. நான் அவரோட நம்பிக்கை உடைச்சிட்டேன்றது எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இவ்வளோ பேர் என்கிட்ட கொடுக்காதுன்னு சொல்லியும் அவர் என்னை நம்பி கொடுத்தாரு. என்ன, யாரும் ஒர்க் பண்ணாமல் இங்கே நின்றுட்டு இருக்காங்க? இன்றைக்கி கிளைண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்கே. நிலா எதுக்கு அழுதுட்ருக்கா? நிலா?